வணக்கம். நான் உங்கள் சுந்தரராஜன். ஒரு முதலாளி சொல்வதெல்லாம் கேட்கும் ஒரு நபரை வேலைக்கு சேர்த்து வைத்து விட்டார். அவன் அடிமுட்டாள இருப்பது கூட பரவாயில்லை என்று சேர்த்து விட்டார். மாட்டு வண்டி எல்லா பொருளும் எடுத்துக்கொண்டு கிளம்பி கொண்டிருந்தார். அவனை கூப்பிட்டு கொண்டு அப்பொழுது சொன்னால், நான் தூங்குகிறேன், ஏதாவது விழுந்தால் பார் என்று சொல்லிவிட்டு தூங்கி விட்டார். திடீரென்று 2 மூட்டை விழுந்தது. எதுவுமே சொல்லாமல் உட்கார்ந்திருந்தான். உடனே முதலாளி தூங்கி எழுந்து எங்கடா இருந்த மூட்டை என்று கேட்டார். அது விழுந்து விட்டது என்று சொன்னார். நீங்கள் தானே பார் என்று சொன்னீர்கள், அதான் பார்த்துட்டு இருந்தேன் என்று சொன்னார். முதலாளி கோபம் வந்து விட்டது. ஏதாவது விழுந்தா என்றால் சொல்லு என்று சொன்னார். ஏதாவது விழுந்தான்னு சொல்லு, அதே போல் எதாவது விழுந்தால் எடுத்து வண்டியில் தூக்கி போடு என்று சொன்னார். சற்று நேரம் தூங்கி விட்டார் முதலாளி. அவர் திடீரென்று பார்த்தால் அவர் முகத்திலே வந்து சாணி விழுந்தது. என்ன முடிச்சு பார்த்தா எல்லா சாணியும் அள்ளி அள்ளி மேலே போட்டு கொண்டிருந்தான் அந்த முட்டாள். என்ன என்று கேட்டால், நீங்கள் தான் சொன்னேன், எதை விழுந்தாலும் மண்ணிலிருந்து விழுந்தாலும் தூக்கி போடும் என்று, சாணி விழுந்து கொண்டே வந்தது என்று சொல்லி தூக்கி போட்டார். மறுபடியும் அந்த முதலாளி சொன்னால், பேப்பர் எடுத்து இதெல்லாம் விழுந்தால் அதெல்லாம் விழுந்தால் என்று இதெல்லாம் எடுத்து உள்ளே போடு என்று ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தார். வண்டி வேகமாக சென்று கொண்டிருந்தது. முதலாளியே கீழே விழுந்து விட்டார். அப்பொழுது அவன் அந்த லிஸ்ட்டில் பார்த்தான். அவர் முதலாளி பெயரே இல்லை. முதலாளி, உங்கள் பெயரே இல்லை, அதனால் நான் தூக்கி போட மாட்டேன், வண்டிக்கு போட மாட்டேன், வண்டி நிறுத்த மாட்டேன் என்று போய்கொண்டே இருந்தான் அந்த எதையும் கேட்கும் நபர். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த கதை மூலம் ஒரு உணர்வு மூலம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.